கர்த்தருடைய பரிசுத்த திருநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் இன்றைய சிலுவை தியான செய்திக்கு நேராக கடந்து செல்லலாம். அதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வசனம் சங்கீதம் 25 அதனுடைய 8வது வசனம். சங்கீதம் 25:8 அது இப்படியாக சொல்லுகிறது: கர்த்தர் நல்லவரும் உத்தமருமாய் இருக்கிறார், ஆகையால் பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறார். கர்த்தர் நல்லவரும் உத்தமருமாய் இருக்கிறார், ஆகையால் பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, இங்கு சொல்லப்பட்ட இந்த வசனமானது நமக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய வழியை இங்கே சொல்லுகிறது. ஆம், அவர் நல்லவராய் இருக்கிறபடியினாலே, அவர் உத்தமராய் இருக்கிறபடியினாலே யாருக்கு எது தேவை என்று அவர் அறிந்தவராய் இருக்கிறார். யாருக்கு எது தேவை என்று அவர் அறிந்தவராய் இருக்கிறார். மார்க்கு 2:17 சொல்லப்பட்டது போல, இயேசு அதை கேட்டு, பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதே அல்லாமல் சுகம் உள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை, நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இங்கு சொல்லப்பட்ட அந்த வழியானது ஒரு சுகம் கிடைக்கும் ஒரு வைத்தியம், ஒரு சுகம் கிடைக்கும் ஒரு வைத்தியமான ஒரு வைத்திய சாலைக்கு செல்லும் வழி. அந்த வைத்திய சாலை, அங்கே இருக்கக்கூடிய மருத்துவர் அங்கே உள்ள பிணியாளிகளினுடைய பிணியை நீக்கி சுகப்படுத்தி அனுப்புகிறவராய் இருக்கிறார். அந்த வைத்தியர் பரம வைத்தியராய் இருக்கிறார். அவரை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர். அவர் நல்லவரும் உத்தமருமாய் இருக்கிறபடியினாலே அந்த பிணியாளியாகிய, அதாவது பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறார். பாவிகளுக்கு, அந்த பாவ குஷ்ட நாற்றம் பிடித்த மனிதனுக்கு, யாராலும் குணப்படுத்த முடியாத ஒரு அந்த வியாதியே அந்த பாவம். இந்த உலகத்தினுடைய எல்லா வியாதிகளுக்கும் ஏதாவது ஒரு நிலைமையிலே அதற்குண்டான தீர்வுகள் உண்டு. குறைந்தபட்சம் அவர்கள் இன்னும் கொஞ்ச நாட்கள் அவர்கள் இந்த பூமியிலே உயிர் வாழும்படிக்காக அளவுக்கு மருத்துவம் அந்தளவாய் விஞ்ஞான முன்னேற்றத்தில் வந்திருக்கிறது. ஆனால் இங்கு சொல்லப்பட்ட இந்த வியாதியானது, இந்த பிணியானது மனிதர்களால் குணப்படுத்தக்கூடியது அல்ல. மனிதர்களால் குணப்படுத்த முடியாதபடி இங்கே சொல்லப்பட்டுள்ள அந்த பாவம் என்கிற அந்த பயங்கரமான ஒரு பிணி, அந்த பிணி நீக்கும்படிக்கு கடவுளிடத்திலே மாத்திரமே மருந்து உண்டு. அந்த மருந்து அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த ரத்தம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த ரத்தம். இங்கே மத்தேயு 6:8 சொல்லப்பட்டிருக்கிறது: உங்களுக்கு இன்னது வேண்டும் என்று அவர் அறிந்த தெய்வமாயிருக்கிறார். உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்தவராயிருக்கிறார். அவரே தெய்வம், அவரே தெய்வம். நமக்கு இன்னது தேவை என்பது கூட நமக்கு தெரியாதபடிக்கு நாம் இந்த உலகத்தின் ஓட்டத்திலே கொண்டிருக்கிறவர்களாய் இருக்கிறோம். கல்வி, பணம், செல்வம், செல்வாக்கு என்று மனிதனுடைய ஓட்டமானது அது தொடர்ந்து சென்று கொண்டே இருக்கிறது. அவனுக்கு என்ன தேவை என்பதே தெரியாதபடிக்கு அவனுடைய நிலை அவ்வளவு பரிதாபகரமாக இருக்கிறது. அவனுக்கு தேவை வைத்தியம். அந்த பாவ குஷ்ட நாற்றத்திலிருந்து ஒரு விடுதலையாகிய வைத்தியம் அவனுக்கு தேவைப்படுகிறது. அதை கூட அறியாத நிலைமையிலே அவன் ஓடுகிறவனாய் இருக்கிறபடியினாலே அவனுக்கு என்ன தேவை என்பதை அவர் அறிந்தவராய் இருக்கிறார். மார்க் 6:8 இந்த காரியத்தை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்லாமல் இது 1 கொரிந்தியர் 1:27 சொல்லப்பட்டது போல, இந்த பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படிக்கு தேவன் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படிக்கு, இந்த உலகத்தின் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படிக்கு தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளையும் பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படிக்கு பலவீனமானவைகளையும் தெரிந்து கொண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே தங்களை சுகம் உள்ளவர்கள் என்றும், தங்களை ஞானிகள் என்றும், தங்களை வேதமாரகர் என்றும், பரிசேயர் என்றும் இங்கே தம்மட்டம் அடித்துக் கொண்டிருக்கக்கூடிய, இந்த உலகத்தில் தங்களை மேன்மையாக பெருமையாக எண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய, ஞானிகளாக எண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய மனிதர்களுக்கு மத்தியிலே அவர்களுடைய ஞானத்தினாலே அவர்களை பிடிக்கும்படிக்கு, அவர்களுடைய ஞானத்தை அவமாக்கும்படிக்கு தேவன் இந்த உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பைத்தியமானவைகளையும் பலவீனமானவைகளையும் தெரிந்து கொள்ளுகிறார். பாவகுஷ்ட நாற்றம் பிடித்த அந்த மனிதனுக்கு, பலவீனமாய் இருக்கக்கூடிய அவனுக்கு
பைத்தியமாய் இருக்கக்கூடிய அவனுக்கு ரோமர் 5:8 சொல்லப்பட்டது போல, நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததனாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். ஆம் பிரியமானவர்களே, எத்தனையோ கல்விமான்களும் நிறைந்த இந்த உலகத்திலே எவ்வளவோ செல்வ சீமான்களும் நல்லவர்கள் என்று அழைக்கப்படுகிற எத்தனையோ பேர் இந்த பூமியில இருக்க, அவர் தெரிந்து கொண்ட பாத்திரமானது வினியாளிகளையும் பலவீனமானவைகளையும் பைத்தியமானவைகளையும் பாவிகளையும் அவர் தெரிந்து கொள்ளுகிறார். பாவிகளையும் அவர் தெரிந்து கொள்ளுகிறார். நாம் தியானத்தின் மையப்பொருளாக சிந்தித்த அந்த வசனமானது சங்கீதம் 25:8 இப்படியாக சொல்லுகிறது, கர்த்தர் நல்லவரும் உத்தமருமாய் இருக்கிறார். எதற்காக இதை சொல்லுகிறோம் என்றால், ஆகையால் பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறார். இந்த பரலோகத்தினுடைய வழி நல்லவர்களுக்கும் நீதிமான்களுக்கும் அவர் சொல்லி இருக்கலாம். ஆனால் யாருக்கு இது தேவை என்பதை அவர் அறிந்த கர்த்தராய் இருக்கிறார். வினியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதே அல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்படியாக நம்மை அவர் அறிந்தவராய் இருக்கிறார். நம்முடைய பரிதாபகரமான நிலைமையை அவர் அறிந்தவராய் இருக்கிறார். நமக்கு இன்னது தேவை என்பதை அவர் அறிந்தவராய் இருக்கிறார். அது மாத்திரமல்லாமல் இந்த காரியம் அந்த நீதிமான்களுக்கும் அங்கே மெத்த பிடித்த மேதாவிகளுக்கும் இந்த உலகத்தினுடைய ஞானிகளுக்கும் சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது என்று 1 கொரிந்தியர் 1:18 காண்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, இங்கே அவர்களுக்கு பைத்தியமாய் தோன்றக்கூடிய அந்த காரியங்கள் அது ரட்சிக்கப்படுகிற நமக்கு தேவ பலனாய் இருக்கிறது. ஆம், இயேசுவே கிறிஸ்து, இயேசுவே கிறிஸ்து என்கிற அந்த காரியம், சிலுவையை பற்றிய ஒரு உபதேசம், சிலுவையை பற்றிய உபதேசம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் பாவங்களை நீக்கி நம்மை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறது என்கிற அந்த காரியம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறது என்கிற அந்த காரியம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரித்திருக்கிறது என்கிற அந்த காரியம், இந்த உலகத்தில் உள்ள அநேகருக்கு அது பைத்தியமாய் இருக்கும் பொழுது அதை பிடித்து கொண்ட நம்மை, அதாவது இந்த உலகத்தினுடைய பைத்தியங்களாய் அறியப்பட்ட பலவீனமானவைகளாய் அறியப்பட்ட நம்மை கொண்டு அவர்களை வெட்கப்படுத்தும்படிக்கு அவர் நம்மை தெரிந்து கொண்டார். ஆம் பிரியமானவர்களே, அநேகருக்கு சிலுவையை பற்றிய உபதேசம் பைத்தியமாய் இருக்கும் பொழுது, பைத்தியமாய் இந்த உலகத்தின் பைத்தியமாய் இருந்த எனக்கும் உங்களுக்கும் அது பலனாய் இருக்கிறது, அது பலனாய் இருக்கிறது, அது தேவ பலனாய் இருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, இப்பேற்பட்ட அன்புள்ள தெய்வம் அவர் அன்புள்ளவராய் இருக்கிறபடியினாலே நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்தார். இதன் மூலமாக தேவன் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணுகிறார். எல்லாவற்றுக்கு மேலாக பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறார். ஏனென்றால் கர்த்தர் நல்லவரும் உத்தமருமாய் இருக்கிறார். கர்த்தர் நல்லவரும் உத்தமருமாய் இருக்கிறார். இந்த சிந்தையோடு கூட நாம் இன்றைய தினத்திலே பரிசுத்தமுள்ள தெய்வத்தை நாம் ஆராதித்து தொழுது சேவித்து மகிமைப்படுத்தி உயர்த்தி கொண்டாடி அவருடைய நாமத்திற்கே மகிமை கொண்டு வர பண்ணுவோம். தேவனுடைய திருநாமமே மகிமைப்படுவதாக. ஆமேன், ஆமேன்.